நீங்கள் ஒரு அனாதையை நீங்கள் கடுகடுத்து நடக்காதீர்கள். இரக்கத்தோடு பண்பாக நீங்கள் அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏழையாக இருக்க அல்லாஹ் உங்களை வசதி வாய்ப்போடு வாழ வைத்தானே, தன்னிறைவோடு வாழ வைத்தானே. ஆகையால் நீங்கள் கேட்டு வருகின்றவர்களை நீங்கள் என்றும் துரத்தாதீர்கள் நபியே என்று அல்லாஹ் தஆலா அறிவுரை சொல்கிறான். நீங்கள் பார்க்கலாம் சகோதரர்களே, இங்கே அனாதையாக நீங்கள் இருக்க உங்களை அல்லாஹ் காணவில்லையா என்று ஒரு செய்தி சொல்கிறான். அதை அடுத்து அதற்கு நேர்மாறாக அனாதைகளை நீங்கள் கடுகடுப்பாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள், அவர்களோடு நீங்கள் முறையாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, அதை அடுத்து அல்லாஹ் தஆலா உங்களை சரியான வழி எது என்று தெரியாத நிலையிலே நீங்கள் இருக்க உங்களுக்கு நேர் வழி காட்டினான் என்ற செய்தியை சொல்லி, அதற்கு அடுத்து ஏழையாக இருக்க பணக்காரனாக ஆக்கினான் என்ற செய்தியை சொல்கிறான். இந்த இரண்டுக்கும் ஒரே ஒரு அறிவுரையை நேர்பாடாக சொல்கிறான். கேட்டு வருகின்றவர்களை நீங்கள் துரத்தாதீர்கள். கேட்டு வருகின்றவர்கள் என்று வருகிற நேரத்தில் யாசகம் கேட்டு வருகின்றவர்கள் என்ற அர்த்தம் இருக்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் இதையும் சொல்லி இருக்கிறார்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை தெளிவுபடுத்துங்கள், அவர்களையும் துரத்தாதீர்கள். இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு அறிவுரை அல்லாஹ் அருமையாக பயன்படுத்தி இருக்கிறான். குர்ஆன் அற்புதமானது. சிந்தனை கதவை திறந்தால் எல்லாத்திலையும் தன்னிறைவை ஏற்படுத்துகிற விதத்திலே ஆயிரம் ஆயிரம் உண்மைகளை அல்லாஹ் அதற்குள்ளே வைத்திருக்கிறான். ஒட்டுமொத்தமாக உலகத்திலேயும் மறுமையிலையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் தருகின்ற அறிவுரையும் தான் எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் தான் சகோதரர்களே. ஒட்டுமொத்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய அருள். அந்த அல்லாஹ்வுடைய அருளை பொறுத்தவரையில் அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நபி அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கும் நிஅமத்துகள், அருள்கள், அவன் செய்திருக்கும் உதவிகள், இவைகளை நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நீங்கள் ஏனையவர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ் செய்த அருள்களை நினைவுபடுத்துகிறானா, அது ஒரு இபாதத் அன்பார்ந்தவர்களே. நபிகளார் தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்ற துஆக்களே, யா முஆதை நீங்கள் எந்த ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் விடக்கூடாத ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், அருளாளனே, என்னுடைய இறைவா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய அல்லாஹ். அலா ذிக்ரிக், இந்த நேரத்திலும் இந்த உலகத்திலே உன்னுடைய நினைவோடு வாழ உதவி செய்ய அல்லாஹ். வ ஷுக்ரிக், நீ செய்திருக்கும் அருள்களுக்கு நன்றி உள்ளவனாக வாழ உதவி செய்ய அல்லாஹ். வ ஹுஸ்னி இபாதத்திக், இந்த உலகத்திலே அழகான விதத்தில் உனக்கு வழிபட்டு நல்ல அழகான இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிற விதத்திலே இபாதத் செய்ய எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் என்று இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய அருளை நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழுவது என்பது மூட்டுகள் முறையாக இயங்குகின்றனவா, அதற்கு தர்மம் கொடுங்கள், அதற்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மனித உடம்பிலே அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. பார்வையை முறையாக பயன்படுத்துவது அல்லாஹ்வுக்கு செய்கிற நன்றிதான். கேள்வியை சரியாக வைத்துக் கொள்வது இறைவனுக்கு செய்கிற நன்றிதான். மூட்டுக்களை முறையாக இயக்கிக் கொள்வது சரியாக இறைவனுக்கு செய்கிற நன்றிதான். அல்லாஹ் என்றும் போதுமானவன், நிறைவானவன். என்னையும் உங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷிர்க வல் முஷ்ரிகீன் வ தமிர் அதாதீன். அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக ஸமீஉன் முஜீபுத் தஅவாத் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.